ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எல்லாருமே நைட்டு ஒன்றா படுத்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க காவேரி டைரி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அவங்க எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இவங்க காவேரி பார்த்திங்கன்னா எல்லாருமே படுத்துட்டுருப்பாங்க. கங்கா மட்டும் உட்காந்துட்டே இருப்பாங்க. என்னக்கா இன்னும் உட்காந்துட்டே இருக்கிற, தலைவலி போலையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி தான் சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. உடனே யமுனா எழுந்து உன் விஷயமா தான்க்கா யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏன் விஷயமா, என்ன விஷயம், கல்யாண விஷயந்தாங்க்கா, விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நானும் கேட்குறேன். ஏன்னா அக்கா கிட்ட நீ அக்கா உங்கள்கிட்ட கேட்டுச்சில்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் தான் அக்கா கிட்டே என்னுடைய பதிலை சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. சரி, நீ அக்கா கிட்ட சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நானே டைரெக்டாகவே கேட்குறேன், உனக்கு ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை? அம்மாவும் ஆசைப்பட்றாங்க, தெரியாத யாரோ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, பாப்பாவும் பிடிச்சிருக்குது, அவரும் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, வீடும் தெரிஞ்ச வீடாக இருக்குது, ஆளுங்களும் நல்ல ஆளுங்களாக இருக்கிறாங்க, அப்படின்னும் போது நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கிட்டதுக்கு, உடனே இந்த விஷயத்தை நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நர்மதாவும் எழுந்து நின்று கேட்பாங்க. அதுக்கு காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆனவருடி, அவரை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? கல்யாணம் ஆனவர் இன்னமும், நான் காரில் வரும்போது கூட என்ன விசாரிச்சுட்டு வந்தேன்னா, அவர் ஒய்ஃபை இன்னமும் அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒய்ஃபை அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை, அவர் ஒய்ஃப் இடத்துல வேறு ஒருத்தவங்களை வச்சு அவர் பார்க்குறதுக்கு அவர் விருப்பப்படலை. இந்த அளவுக்கு விருப்பப்படுறவரை இந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃபை லவ் பண்ணுறவங்கள நான் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அதுலேயும் இன்னொருத்தர் கல்யாணம் ஆனவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ நீ மட்டும் இல்லை, அம்மாவும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுசாக லவ் பண்ணுறவர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அதனால் கல்யாணம் ஆகாத இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பையன் எனக்கு பிடிச்சிருந்து என்னை மட்டுமே லவ் பண்ணுற பையனாக இருந்தால் தான் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. இது உடனே அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, தயவுசெய்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு யாரும் வராதிங்க, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா, இவங்க கங்கா பொண்ணு பார்த்திங்கன்னா புக்கில் ட்ராயிங் வரைகிறதுக்கு ஆல்ரெடி தீர்ந்து போச்சு நோட் புக்கு, புதுசாக ஒன்று வாங்கி கொடுங்க சித்தி அப்படின்ற மாதிரி காவேரி கிட்டே கேட்பாங்க. காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, புக்கு அதுக்குள்ளே தீர்ந்து போயிடுச்சு, அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் படம் வரைஞ்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கங்கா சொல்லுவாங்க, ஊருக்கு தான் போகிறோம்ல, அங்கே போய் பார்த்து வரைஞ்சிக்கலாம், இப்போ எல்லாம் புக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இருக்கிற புக்கில் எதனா வச்சு வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைக்கா, அவளுக்கு என்ன படம் தானே வரைஞ்சின்னு இருக்கிறா, அமைதியாக அவகிட்ட வேறு புக்கு கொடுத்தா வரைஞ்சின்னு இருக்க போகிறா, இரு அம்மா, நான் உனக்கு உள்ளர நான் அப்போ வாங்கின புக்கெல்லாம் இருக்குது, அம்மா ஆயா பெட்டியில் இருக்கோம், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாங்க. எல்லா ரூமில் கீழே எல்லாம் தேடும் போது எங்கேயுமே கிடைக்கல. மேலே செல்ஃபில் பார்த்திங்கன்னா 2-3 பழைய பெட்டிங்க இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தேடும் போது பார்த்திங்கன்னா கலரிங் புக்கு 2-3 புக்கு கிடைக்கும். இதோ இருக்கே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் மடித்து வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா விஜய் அப்பளம் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் இருக்கும். இவர் அம்மாவுடைய அப்பாவாச்சு, இவர் ஏன் இங்கே இருக்கிறாரு, அதுலேயும் அம்மா பெட்டியில் ஏன் இருக்குது இது அப்படின்ற மாதிரி தான் அதை ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுட்டு இவங்க புக்கை கொண்டு போயிட்டு, இந்த புக்கு கிடச்சிச்சு, நீ ட்ராயிங் வரை அப்படின்ற மாதிரி தான் பாப்பா கிட்ட கொடுத்துட்டு இவங்க மறுபடியும் அந்த ரூம் உள்ள வராங்க. காவேரி வந்துட்ட உடனே, அக்கா இங்கே வாயேன் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எதுக்க கூப்பிட்றா, இருடி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொன்னதுக்கு, இருக்கா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நர்மதாவும் வருவாங்க, யமுனாவும் வருவாங்க. எதுக்கடி இப்போ தலைப்பார அவசரமாக கூப்பிட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி கங்கா கேட்பாங்க. இங்கே பாருக்கா, அவர் அம்மாவுடைய அப்பாவோடைய பேப்பர் இங்கே இருக்குது, ஏதோ போஸ்டர் மாதிரி இருக்குது, இங்கே பாரேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் அதிர்ச்சியாக நிற்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இவங்க ரெடி
பண்ண அப்பளா கம்பெனிக்கு தான் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சாரதாவுடைய பழைய பெட்டியில் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கங்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அழகாக இருக்கிறாருலடி, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாரு, ஒரு மாடலிங்காக கூட இருக்கலாம் இல்லையா, அதனால அவர் அப்பளம்க்கு எதனா விளம்பரம் கொடுத்துருப்பாரு, அது அம்மா பெட்டியில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அது எப்படிக்கா, இது வந்து ரொம்பவே பழசு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச மாதிரிலாம் இருக்குது இது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆமாண்டி, அப்போ எதனா பண்ணியிருப்பாரு, அதை எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அதை பற்றி இப்போ எதுடி அவசரம் உனக்கு, இந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குற, அவர் அழகாக இருக்கிறார், ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, ஏன்னா விளம்பரத்தில் நடிச்சிருப்பாரு, அந்த ஃபோட்டோவாக இருக்கும், அதை எடுத்து அம்மா வச்சுருந்துருக்கோம், அப்போ எடுத்து வச்சுருக்கோம், இவர் தான்றது நமக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு உடனே பாப்பா வந்து உள்ளேருந்து இந்த ட்ராயிங் கலரிங் முடிச்சுட்டு வந்து பாரு சித்தி அப்படின்ற மாதிரி பாப்பா உள்ளார இருந்து கூப்பிடுவா. அதை பார் பாப்பா முடிச்சிட்டலாம் பாரு, நீ இப்போ அவளை போய் பாரு அப்படின்ற மாதிரி தான் கங்காவும் யமுனாவும் வந்து காவேரி அமுச்சு விட்ருவாங்க. இருங்க இருங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அங்கே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிக்குவாங்க, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலக்கா, நீ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்ட, எதனா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பழைய கம்பெனிக்கு இவர் தான் அட்வர்டைஸ் பண்ணான்றது எதனா சொல்லியிருந்தே மாட்டியிருந்திருப்போம், நல்ல வேலைக்கா அவளை முதல்ல அனுப்பி விட்டுட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து யமுனாவும் நர்மதாவும் சொல்லுவாங்க. முதல்ல இதை மடித்து எடுத்து உள்ளர வைடி அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்து உக்காண்டிருக்கும் போது சாரதா வந்து அதிரசம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நிவின் அதை சாப்பிட்டுட்டு எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு கேட்டதுக்கு நர்மதா வந்து சொல்லுவாள், என்னம்மா கடையில் வாங்கினதுன்றீங்க, அம்மா தான் செஞ்சாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே நிவின் வந்து அத்தை உங்கள் கைப்பக்குவம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு உடனே காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இருக்கும் போது ஒன்று செஞ்சு கொடுக்குறது கிடையாது, அவங்க மருமகனும் மகளும் வந்ததுக்கு எல்லாத்தையும் என்னென்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது எல்லாருக்குமே விதவிதமாக சமைச்சு போடணும் தாண்டி ஆசைப்படுவாங்க, அதை தாண்டி நான் செஞ்சேன், நான் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலெல்லாம் செய்கிறேன், எல்லாருமே வீட்டில் இருக்கிறீங்களே ஏதாவது சாப்பிடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே நிவின் என்ன சொல்லுவார், இதை தட்டில் கொண்டு வந்திருக்கிறீங்க சரி, இதே என்ன பார்சல் உங்களுக்கு தனியாக உட்காந்து சாப்பிடவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு இல்லை மாப்பிள்ள, அம்முக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன், அம்மு வீட்லேயும் யாரும் கிடையாது, அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, நான் எந்த பலகாரம் பண்ணாலும் அம்முக்கும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்து விட்ருவேன், அதை அம்மு வீட்டுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே தலையாட்டுவாங்க. சரி நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ வெயில் காயுது, மதியான நேரத்தில் நீ போவியா, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அடி போகிற, நீ தான் அங்கெல்லாம் போகவே மாட்டியே அப்படின்னு சொன்னதுக்கு, ஏம்மா வெயில் அடிக்குது, நீ எதுக்குமா அங்கே போகிற, நான் போய் கொடுத்துட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரிடி நீயே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்க அந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, சார் தாத்தா யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. பாப்பா இறங்கி ஓடி வந்து மிஸ்ஸு வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைம்மா மிஸ் இவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா பேசின்னு இருப்பாங்க. உடனே வந்து விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, செல்வி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவங்க மிஸ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சாப்பிட்றத விட்டுட்டு இறங்கி ஓடுவா. மிஸ் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஏய் அம்மோ நீயா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மிஸ் உள்ளார போகலான்னு சொல்லிட்டு காவேரியை இழுத்துட்டு உள்ளார வருவா பாப்பா. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ நான் இந்த நேரத்தில் வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சோமு சொல்லுவார். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்கு உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவார், உட்காருங்க மிஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோமு வந்து செல்வி ஒரு பிளேட் வை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் போங்க அக்கா நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே காவேரி தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய மாடலிங்லாம் பண்ணுவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஆமாங்க பண்ணுவேன் நான், ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து ஒரு சூப்பரான பாய் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஆமாம் அப்பள விளம்பரத்துக்கெல்லாம் நல்லா போஸ் கொடுத்துருக்குறீங்க, நான்லாம் அந்த அப்பள பேர் கூட கேட்டது கிடையாது அப்படின்னும் போது தான் அப்புறம் விஜய் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பார். ஸ்டார்டிங்கில் அத்தை பண்ண அப்பளம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிக்கு ஒரு பாயாசம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோர்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து போஸ்ட்டாக அடித்து ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்ப்பார். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க.
அடுத்த மண்டே வந்து எபிசோடு எப்படி ஆரம்பிப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் விஜய் தான் வந்து இவங்க காவேரி கிட்ட வந்து, "ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, "இல்லை, எங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய போஸ்டர் இருந்தது. அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான்." அப்படின்ற மாரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. "அப்படிங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, "நீங்கள் நல்லா மாடலிங் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு எனக்கு." அப்படின்ற மாரி தான் வந்து காவேரி வந்து சப்புன்னு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம், "சரிங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்." அப்படின்ற மாரி தான் இவங்க கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் தான் காமிப்பாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து ஸ்கூலில் வருவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவர் விஜய் வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் கங்கா தான் சொல்லுவாங்க, "2 நாள் ஆச்சு, லீவும் முடிய போகுது, நான் வேணால் கிளம்பட்டேன் மாமா வீட்டுக்கு." அப்படின்ற மாதிரி கங்கா வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம், "ஏன்டி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியது தானே?" அப்படின்னு சாரதா வந்து சொல்லுவாங்க. "இல்லைம்மா, அவர் வேறு அங்கே தனியாக இருக்கிறாரு, நான் கிளம்பலான் இருக்கிறேன் நான்." அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு நிவின் வந்து என்ன சொல்லுவார்னா, "இருங்க, இப்போ வீட்டுக்கு போய் என்ன அவசரப்பட போகிறீங்க, நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், குமரன் கிட்ட வர சொல்லி சொல்கிறேன் நான்." அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். "ஐயோ, எதுக்குங்க, இப்போ நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்குது, வந்துட்டார்னா அங்கே வேலை அப்படியே நிற்கும்." அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கங்கா சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா, அவரும் வந்தார்னாக்கா இவரும் விஜயும் பார்த்த மாதிரி இருக்கும், குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நானும் சொல்லி பார்த்துட்டேன், வரேன் அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா வந்து சொல்லுவாங்க. "இன்னும் 2 நாள் இருந்து பார்த்துட்டு போங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று விஜய் கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசுவோம், இல்லை காவேரி மனசை மாற்றுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுவோம்." அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. நானும் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன், அவளும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையுங்க, கண்டிப்பாக காவேரி மனசு மாறும். கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு ஏதாவது நம்ம ஒன்று நல்லா பண்ணி வச்சு தான் போனோம். இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் இல்லைங்களா, ஏதாவது நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, "ஆமாங்க்கா, அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்க்கா. அக்காவும் வந்து ஒரு பிடி கொடுக்காம தான் பேசின்னு இருக்கிறா, மாமாவும் பாவமாக இருக்குது, பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறா தனியாக இருந்து, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்க்கா." அப்படின்ற மாதிரி தான் வந்து யமுனாவும் சொல்லுவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.